அம்மனுக்காக 200 ரூபாய் கொடுத்துள்ளார் என்பதை ஆலயத்தின் சார்பாக தெரிவித்துள்ளோம். ஜெயகாந்தன் முன்சாமி அவர்கள் அம்மனுக்காக 100 ரூபாய் கொடுத்துள்ளார்கள். பொருளுக்கு மைக்கு கிட்ட வந்துறாங்க. எங்கிருந்தாலும் மைக்கு கிட்ட ஒரு கேட்டு வருகிறார்கள். உங்க பொண்ணு இருக்கிறாங்க. எங்கிருந்தாலும் மைக்கு கேட்டு வருகிறார்கள். அம்மனுக்கு காணிக்கை செலுத்தும் நண்பர்கள் கோயில் அருகே வந்து அம்மனுக்கு காணிக்கை செலுத்தலாம் என்பதை ஆலயத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திருவண்ணாமலை செங்கம் ராமஜெய மகாலட்சுமி அஸ்வந்த் இவங்க வந்தாங்க வந்து அம்மனுக்காக ரூபாய் 200 அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள். அண்ணா குடும்பம் அம்மன் அவர்களை பெற்று தேடுவார்கள். அன்புடன் கேட்டு வழங்குகிறோம். கங்காபுரம் லலித்து எங்கிருந்தாலும் ரங்காபுரம் லலித்து எங்கிருந்தாலும் கொடியம்மா அருகே வருமாறு தாய்மொழி கருதுகிறோம். மக்களும் பழனியம்மன் கோயில் தெரு தியாகராஜி புவனேஸ்வரி அம்மனுக்காக ரூபாய் 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள். அண்ணாநகர் குடும்பம் அம்மன் அவர்களை பெற்று திருவிழாக அன்புடன் வேண்டும். ஸ்ரீமதி தக்கோரம் அம்மனுக்காக 50 ரூபாய் கொடுத்துள்ளார்கள். காப்பு கட்டியிருக்கும் குமார் மக்கள் அனைவரும் பொறுமை காத்து தீமிதி திருவிழாவை நடத்தி தருமாறு கேட்டுக் கொள்கிறார்கள். காப்பு கட்டியிருக்கும் குமார மக்கள் வரும் வழியில் பக்தர்கள் இடையூறு செய்ய வேண்டாம் என்று ஆலயத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். பக்தர்களுக்கு காப்பு கட்டியிருக்கும் குமார மக்கள் பக்தர்கள் வழிவிடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அம்மனுக்கு காணிக்கை செலுத்தும் நண்பர்கள் கோயில் அருகே வந்து அம்மனுக்கு காணிக்கை செலுத்தலாம் என்பதை ஆலயத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திருவண்ணாமலை செங்கம் ராமஜெய மகாலட்சுமி அஸ்வந்த் இவங்க வந்தாங்க வந்து அம்மனுக்காக ரூபாய் 200 அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள். அண்ணா குடும்பம் அம்மன் அவர்களை பெற்று தேடுவார்கள். அன்புடன் கேட்டு வழங்குகிறோம். கங்காபுரம் லலித்து எங்கிருந்தாலும் ரங்காபுரம் லலித்து எங்கிருந்தாலும் கொடியம்மா அருகே வருமாறு தாய்மொழி கருதுகிறோம். மக்களும் பழனியம்மன் கோயில் தெரு தியாகராஜி புவனேஸ்வரி அம்மனுக்காக ரூபாய் 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள். அண்ணாநகர் குடும்பம் அம்மன் அவர்களை பெற்று திருவிழாக அன்புடன் வேண்டும். ஸ்ரீமதி தக்கோரம் அம்மனுக்காக 50 ரூபாய் கொடுத்துள்ளார்கள். காப்பு கட்டியிருக்கும் குமார் மக்கள் அனைவரும் பொறுமை காத்து தீமிதி திருவிழாவை நடத்தி தருமாறு கேட்டுக் கொள்கிறார்கள். காப்பு கட்டியிருக்கும் குமார மக்கள் வரும் வழியில் பக்தர்கள் இடையூறு செய்ய வேண்டாம் என்று ஆலயத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். பக்தர்களுக்கு காப்பு கட்டியிருக்கும் குமார மக்கள் பக்தர்கள் வழிவிடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எல்லாமே அப்படியே சுத்தி
மதுரை வீட்டை சேர்ந்த வெங்கடேசன் தேவர் அவர்கள் அம்மனுக்காக ரூபாய் 200 சொன்னார். அன்னாருக்கு ஒரு பெண் சார்ந்த மேலும் பாஞ்சாலம் என்று பிரார்த்திக்கிறோம். பரதநாட்டிய நிகழ்ச்சி ஊர் பொதுமக்கள் சார்பாக நடைபெறும் என்பதை ஆலயத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வோம். நிறுத்திக்கிட்டா